நம்ம மற்ற எந்த ஆப்போட அப்டேட்டை பற்றி தெரிஞ்சிக்க விரும்புகிறோமோ இல்லையோ, ஆனால் வாட்ஸ்அப்போட அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அதிக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம். அது போக அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன விஷயம் வந்தாலுமே வாட்ஸ்அப் பற்றி வந்தது அப்படின்னா அது அதிகமாக பேசப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, வாட்ஸ்அப் மெசேஜர் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. மற்ற ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் ஒரு டைம் டெய்லி யூஸ் பண்ணிடுவீங்க. அப்படிப்பட்ட வாட்ஸ்அப்போட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான 5 ஃபீச்சர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எத்தனை வருஷமா நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? வாட்ஸ்அப்போட அப்டேட் பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்களா இல்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டீங்களா அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எந்த அளவுக்கு வாட்ஸ்அப்போட ஃபீச்சர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப்போட வரப்போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 5 ஃபீச்சர்ல நம்ம 5ஆவதா பார்க்க போற ஃபீச்சர் மெசேஜ் ரியாக்ஷன். இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மெசேஞ்சர் இது ரெண்டுலமே இருக்குது. அதை இப்போ வாட்ஸ்அப்புக்கும் கொண்டு வராங்க. இப்போதைக்கு வாட்ஸ்அப்ல இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மெசேஜ் வந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ரிப்ளை பண்றது மூலமா தான் ரியாக்ட் பண்ண முடியும். பட் இனிமே அது தேவையில்ல. அதை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னா அதுல ரியாக்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ அதன் மூலமா அதுல ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம 4ஆவதா பார்க்க போற ஃபீச்சர் இதுவுமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர், ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகமா நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் மெசேஜை நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா நீங்க பேசுனது ஞாபகம் இருந்தா அதை டெலீட் பண்ணிடுவீங்க. இல்ல நம்ம பேசுனது சரியா தப்பா அப்படிங்கறத நம்ம திருப்பி கேட்கணும் அப்படின்னா அது கேட்க முடியாது. ஒன்னு அதை டெலீட் பண்ணிட்டு திருப்பி ரெக்கார்ட் பண்ணணும், இல்ல அதை அப்படியே சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கேட்க முடியும். பட் இப்போ அதுல அந்த புது ஃபீச்சர் என்ன அப்படின்னா நம்ம அந்த ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸை நம்ம ப்ளே பண்ணி கேட்டுட்டு அது கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது ஃபீச்சர் வாய்ஸ் மெசேஜுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம 3ஆவதா பார்க்க போற ஃபீச்சர் வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு சில யூசர்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு, ஒரு சிலருக்கு அவைலபிளா இல்ல. இன்னும் அது அதிக பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு புது ஷார்ட்கட் கொண்டு வராங்க. இப்போதைக்கு நம்ம பேமெண்ட் போகணும் அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட் ஆப்ஷனை டச் பண்ணா அதுக்குள்ள தான் பேமெண்ட் ஆப்ஷன் போகும். பட் அதை இப்போ கீழேயே கொண்டு வராங்க. கேமரா, அது பக்கத்துல அட்டாச்மெண்ட், அதுக்கு நடுவுல இந்தியன் ரூபி சிம்பிளோட அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷார்ட்கட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகமா வாட்ஸ்அப்ல நீங்க பேமெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்ல நீங்க பேமெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவீங்களா இல்ல யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ண மாட்டேன். பேமெண்ட் பண்ணனும் அப்படின்னா ஏற்கனவே பேமெண்ட் பண்றதுக்காகவே நிறைய டெடிகேட்டட் ஆப் இருக்கு. கூகுள் பே, ஃபோன் பே இது ரெண்டு தான் அதிகமா யூஸ் பண்ணுவேன். சோ வாட்ஸ்அப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஒருவேளை நீங்க யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து நம்ம 2ஆவதா பார்க்க போற ஃபீச்சர் நிறைய பேருக்கு ஒரு தேவையான ஃபீச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வாட்ஸ்அப் அவங்களுடைய பிரைவசி செட்டிங்ஸ்ல பெருசா சேஞ்சஸ் கொண்டு வரல. ரொம்ப வருஷமா அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அது அப்படியே தான் இருக்குது. அதுல ஒரு புது அப்டேட் கொண்டு வராங்க. இப்போதைக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய பிரைவசியான விஷயங்களை யார் பார்க்கணும் யார் பார்க்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் தான் வரும். ஒன்னு எவ்ரிஒன், எல்லாருமே பார்க்க முடியும். இன்னொன்னு மை கான்டாக்ட்ஸ், என் கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருமே பார்க்க முடியும். இல்ல யாருமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் தான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கான ஆப்ஷன்லாம் கிடையாது. இல்ல ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் பார்க்க கூடாது அப்படினாலும் அதுக்கான ஆப்ஷன் கிடையாது. இதுக்காக ஒரு புது ஆப்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மை கான்டாக்ட் எக்ஸெப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல உங்களுடைய மை கான்டாக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணா அப்படின்னா எல்லாருமே பார்த்துருவாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும் என்னுடைய ப்ரொஃபைல் போட்டோ பார்க்க கூடாது, இல்ல என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல மை கான்டாக்ட் எக்ஸெப்ட்னு சொல்லி அதுல இவங்கலாம் தேவையில்லப்பா இவங்கலாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள தவிர்த்து மற்றவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிரைவசி செட்டிங்ஸ்ல. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். எனக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா பார்க்க போற ஃபீச்சர் அந்த இன்டர்ஃபேஸ்ல நிறைய அப்டேட்லாம் கொண்டு வராங்க. கொஞ்சம் மாடர்னா ஸ்டைலா மாத்துறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா அந்த குரூப் இன்ஃபோ பேஜை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றாங்க. அதுல நிறைய அப்டேட்ஸ் இதெல்லாமே கொண்டு வர போறாங்க. அடுத்ததா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது அப்படின்னா அந்த பபிள் மூலமா அந்த மெசேஜ் ஷோ பண்ணும். அந்த பபிள் ஸ்டைல சேஞ்ச் பண்றாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டா இருக்கு. ஆல்ரெடி நீங்க சாம்சங் மொபைல் One UI யூசரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் சாம்சங் மொபைல்ல இருக்கு. அதை தான் இப்போ வாட்ஸ்அப் கொண்டு வராங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டைலா ஒரு டிஃபரெண்டா இருக்குது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல நம்ம யாருக்காவது கான்டாக்ட் சென்ட் பண்றோம் அப்படின்னா அந்த கான்டாக்ட் உடைய டிசைன் அதெல்லாமே சேஞ்ச் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஃபீச்சர்ஸும் புதுசா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். சோ வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி நிறைய புது ஃபீச்சர்ஸ் 2021ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படீஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.